ராஜ்யம் என்று ஒன்று என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இந்த பூமி அசைவுள்ள ராஜ்யம். இந்த பூமி என்ன பண்ணும்? அழிந்து போகும். நிலநடுக்கம் வருது, பூகம்பம் வருதுன்னா அந்த பூமி அப்படியே இருக்குமா? இல்ல கட்டப்பட்ட வீடுகள் அப்படியே இருக்குமா? பாருங்க, குஜராத் மாநிலத்தில் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நிலநடுக்கம் வந்தது. ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது நம்ம சந்தோஷம் அல்ல, இல்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இது எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த பூமி அசைந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு நிலநடுக்கம் வந்தால் நாம் சேர்த்து வைத்தவைகள், நம்ம பண்ணினவைகள் எல்லாம் என்ன பண்ணிரும்? அந்த நிலநடுக்கத்தில் அழிந்து போய் விடும். பாருங்க, குஜராத்தில் அந்த நிலநடுக்கம் வந்த போது நம்முடைய இந்திய அளவில் கிட்டத்தட்ட 10வது அளவில் ஒரு கோடீஸ்வரராக இருந்தவரும் அவரும் இருந்த பகுதியில தான் அந்த நிலநடுக்கம் வந்ததுனால அவருடைய கட்டிடங்கள் எல்லாம் முழுமையாக அது தரைக்குள்ளாக போய்விட்டதுனால அவர் காப்பாற்றப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர்கள் மரித்தார்கள். நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலைக்குள்ள தலைவர். ஏன்னா எல்லாமே உள்ள போயிடுச்சு. எந்த ஏடிஎம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்றார். ஆகவே நீங்க பய காட்டுறேன்னு சொல்லி நினைக்காதுங்க. இல்ல, இந்த பூமி என்னது? அசைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அசைவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு தான் தகுதி உடையவர்களாக உங்களை என்னையும் மாற்றிக்கொண்டு நாம் அந்த இடங்களில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்ல, பரலோகத்துல ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும் முன்பு திரும்ப வருவேன். இல்ல, அப்போ அங்கு உள்ள காரியத்துக்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டுமே தவிர, இந்த பூமியில மாத்திரம் அழிந்து போகிற நிலையற்ற இல்ல பரதேசிகளாய் நம்ம வாழுகிற இந்த பூமியிலேயே நாம் சொத்துக்களையும் நமக்கு வேண்டிய காரியங்களையும் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரத்துல நித்தியத்துல நமக்கு பங்குடைவதற்காக, அதற்காக நம்முடைய காரியங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை கொடுத்து, இல்ல நம்முடைய பணங்களை கொடுத்து, இல்ல நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் கொடுத்து பரத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தான தர்மமும் ஜெபமும் தேவனுடைய சமூகத்துல எட்டினது என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போ பரலோகத்துல எது முக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முக்கியம். பரலோகத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி.